முதலமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன முதலமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜக ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா 2 நாளா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகாவுக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானவர். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு.